இதுங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்குங்க? வேணும்னு என்ன வெறுப்பிக்கிறதுக்கு இப்படி பண்றாங்களா? நான் சீனியர் டாக்டர்ஸை பார்த்துட்டு வரேன். ரியா சிங் பார்த்து போக மாட்டேன். bloody idiot nonsense. ஒருவேளை அவரை பார்க்குற அவசியம் இல்லைதான் கண்டிப்பா உனக்கு பதிலடி கொடுத்துருப்பான் ஆலியா. ஆனா இன்னும் அந்த நாள் வரல. இந்த டாக்டர் பேண்டேஜ் எப்பதான் எடுப்பாங்கன்னு தெரியல. இந்த பேண்டேஜ் உன் ஃபேஸ்க்கு சுத்தமா சூட் ஆகவே இல்லை அபி. அபி, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற இந்த உறவு ஸ்டார்டிங்ல இருந்திருக்கலாம். நீதான் அவளுக்கு தேவையில்லாம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ட. அவளுக்கு அந்த லெவலும் இல்ல, எந்த ஸ்டேட்டஸும் இல்ல, கிளாஸும் இல்ல. அபி, உன் கண்ணுக்கு நான் ரொம்ப கெட்டவளா தெரியறேன்ல. ஆனா பாரு, நான் எவ்வளவு நல்லவ. நான் உன் கூடவே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் அபி. நீ என்ன உன் பொண்டாட்டியை அக்செப்ட் பண்றியோ இல்லையோ, ஆனா நான் ஒரு நல்ல பொண்டாட்டியா உன் சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் உன் கூடவே இருப்பேன் அபி. அபி, கல்யாண டைம்ல ஐயர் சத்தியம் பண்ண சொல்வார்ல, எந்த சமயத்திலையும் புருஷன் கையை விடக்கூடாதுன்னு. பாத்தியா, நான் அந்த சத்தியத்தை காப்பாத்துறேன். நான் இங்கேயும் உன் கூடவே தான் இருக்கேன் அபி. நான் தான் உன்னோட ரியல் வைஃப். அபி, ப்ளீஸ் எந்திரிச்சு பாரு. நான் உன்னை பத்தி எவ்வளவு கவலைப்படுறேன். ஒரு முறை எந்திரிச்சு பாரு அபி, ப்ளீஸ். கண்ணு தொற அபி. வாட் இஸ் திஸ் பா? எப்பத்துல இருந்து உன்னை எழுப்புறானா நீ? அபி, 24 மணி நேரத்துக்குள்ள உனக்கு ஒருவேளை முழிப்பு வரலன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அபி, ப்ளீஸ் ஒரு முறை கண்ணு திறந்து பாரு. அப்பதான் நம்ம வீட்டுல இருக்கிற 2 பார்ட்டிஸும் நான் உன்னை யமன் கிட்ட இருந்து காப்பாத்தினேன்னு சொல்லுவாங்க. இன்னும் யாரோ ஒருத்தவங்க யமன் கிட்ட இருந்து புருஷனை காப்பாத்தி கூட்டிட்டு வருவாங்களே, அவங்க பேரு கூட என்னமோ வெயிட் ஒரு நிமிஷம். சாவித்ரி. அபி, அபி, இதே மாதிரி என்ன கூட 2 பார்ட்டிஸும் சாவித்ரின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். புருஷனோட உயிரை யமன் கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்துட்டான்னு சொன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அபி. அபி, ப்ளீஸ் கெட் அப். அபி, ப்ளீஸ் கெட் அப் அபி. எல்லாருக்குமே தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு அவளுக்கு ஒருத்தர் தைரியம் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் அவ கூட இல்லாம போயிட்டேன். அந்த ஆலியாவும் தனவும் பாவம் இவகிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். டாக்டர் 24 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு முழிப்பு வரலன்னா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாரு. உங்களுக்கு பேஷண்ட் இப்ப இருக்கிற கண்டிஷன், அவர் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்களேன், அவருக்கு எப்பதான் முழிப்பு வரும்? இங்க பாருங்க, நீங்க எதையும் மறைக்காதீங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்கோம். விஷயம் எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சிஸ்டர் சொல்லுங்களேன். டாக்டர் கிட்ட கேட்டு சொல்றேன்.
இந்த வாய்ஸ் நான் எங்கேயும் இப்ப இந்த சேலஞ்ச் வாரா மாறிடுச்சு. யார் ஜெயிக்கிறாங்களோ அபி அவங்களுக்கு. இப்ப இந்த பிடிவாதமான காதல் சண்டையில யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் ஏன் கேள்வி கேட்கிறேன்? இவளுக்கு இந்த இடத்த கொடுத்ததே நான் தானே. என்ன அப்படி பாக்குற? ஆமா, யார் நீ? த்ரிஷா, போய் கொஞ்ச நேரம் உட்காரு. இல்ல, இப்போ அந்த சிஸ்டரோட அவங்க ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அது அவங்க வேலை த்ரிஷா. அவங்க எதையுமே மறைக்கல. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க தேவையில்லாம யோசிச்சு ஒரேடா இருக்க. அதனாலதான் உன் ஒப்பீனியன் எல்லாம் ஒரு மாதிரி தப்பாவே இருக்கு. நர்ஸ்க்கு டாக்டர் என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் தெரியும். டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணாதானே அவங்க ஏதாவது சொல்ல முடியும். இல்ல, நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டீங்க. அது அந்த சிஸ்டர் மாஸ்க் போட்டிருக்காங்களே, நான் அவங்க வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குங்க. ரிலாக்ஸ். அக்கா, பிரபா இங்க வாப்பா. பாட்டி, அக்காக்கு தலை சுத்துது. பாட்டி என்னாச்சு உங்களுக்கு? பாட்டி என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். அபி நல்லா இருந்தா போதும். எனக்கு ஒண்ணும் இல்ல. பாட்டி, அபிக்கு எதுவும் ஆகாது. ஆலியா கூட்டிட்டு வர போற டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர். அபி சீக்கிரமே குணமாயிடுவான். நீங்க ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. ஒருவேளை அந்த நர்ஸ் நான் வேற எங்கேயாவது பார்த்திருக்கலாம். நர்ஸ்ன்னு எனக்கு கூட தெரியும். ஆனா அபிக்காக 2 நர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நீ புதுசா இருக்க. எத்தனை நர்ஸ் தான் இவங்க சேஞ்ச் பண்ணுவாங்களோ. என்ன இன்னும் நின்னுட்டே இருக்க? நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் நீ உன்னோட டியூட்டி ஆரம்பிப்பியா? வந்த வேலையை பாரு. நீ என்ன புது நர்ஸா? இல்ல, உனக்கு கண்ணு தெரியுதுல்ல? எங்கே சிரிஞ்ச் இருக்கு, மெடிசன்ஸ் இருக்கு. எவ்வளவு அன்ஹைஜீனிக்கா இருக்கு. போய் கிளீன் பண்ணு போ. என்ன வந்ததுல இருந்து பேஷண்ட்டையே பாக்குற? உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களோட ப்ராப்ளமே இதுதான். பணக்கார பசங்களை பார்த்தா போதுமே ஏதாவது பிளான் போட ஆரம்பிச்சிருவீங்க. சீக்கிரம் வந்த வேலையை முடிச்சிட்டு போ. ஏய், ஒரு நிமிஷம் என்ன பாரு. என்ன நீ தரையை பார்த்துட்டு இருக்க? நீ என்ன திருடியா? இங்க ஏதாச்சும் திருட வந்திருக்கியா? உன் முகத்துல மாஸ்க் போட்டு உன்னோட ஃபேஸை நீ என்கிட்ட மறைக்க பாக்குறியா? ஒருவேளை நான் இவளை பார்த்தேன்னா இவன் நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவா. அப்புறம் போய் ஆலியா கிட்ட சொல்லிடுவா. அப்புறம் ஆலியா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவா. நான் தனியா இவர் கூட ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். I said look at me. இது பாரு, முதல்ல இந்த பில்லோவை சரி பண்ணு. ஹாய் பிரியா. ரியலி? பார்ட்டி எப்ப? நான் உண்மையாவே வரணும்னு நினைக்கிறேன். பட் அபி இஸ் நாட் வெல். இந்த மாதிரி சமயத்துல நான் விட்டுட்டு வந்தா எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க.
என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ என்ன பேஷண்ட்டுக்கு நர்ஸா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? அவரோட பில்லவை சரி பண்ணணும், அவரை கவனிக்கணும். அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ற? ஹே, இங்க வா. நீ இங்க வா. Pragya, answer the phone. Answer the phone. Hey, excuse me. You're gonna hit me? Tell you what? Come on. Monday உடைச்சிரும். அண்ணா ப்ளீஸ். உன்னை பார்த்தாலே அந்த கான்ஃபரன்ஸ் தான் ஞாபகம் வருது. நீ பண்ண அந்த சீப்பான விஷயம் ஞாபகம் வருது. You are a fraud. நான் அப்படி எல்லாம் பண்ணலங்கிற விஷயத்தை உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றேன்? Yeah, maybe. நீ பண்ணியோ இல்ல உன் ஆளுங்க பண்ணாங்களோ, ஆனா fraud தான பண்ணீங்களா இல்லையா? நீயா? நீங்க அபிஷேக் சிஸ்டர் தானே? எப்படி இருக்காரு உங்க பிரதர்? என் அண்ணன் எப்படி இருக்கான்னு நீ கேக்குறியா? எஸ். ஆக்சுவலா நான் தான் உன்னை பார்த்து கேட்கணும். நீ எப்படி இருக்க? ஐ மீன், என் அண்ணனுக்கு ஏதாவது ஆகணும்னு நினைச்சவன் இல்ல நீ. என் அண்ணன் பாடவே கூடாதுன்னு நினைச்ச ஆளு. நோ. உன்னோட அண்ணா என் மியூசிக் ஆல்பம்ல ரைவல், என் ரியல் லைஃப்ல இல்ல. அண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா இல்ல. ஐ வாஸ் ஜஸ்ட் கன்சர்ன்ட் அபவுட் ஹிம். அதே மாதிரி உனக்கு அவன் மேல அக்கறை இருக்குன்னா எனக்கு பதில் சொல்லு. அவர் நல்லா இருக்காரு, சீக்கிரம் குணமாயிடுவாரு, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். இந்த மாதிரி நல்லவனை நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணாத. ஏன்னா நீ எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சது எல்லாமே உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஐ அம் ஜஸ்ட் கன்சர்ன்ட் ஃபார் அபிஷேக். அவனை நான் மீட் பண்ண விரும்புறேன். ஓ ரியலி? என் அண்ணன் உன்னோட எதிரி தானே? அப்புறம் எப்படி நீ? I won't deny I dislike him. Today he is the hero in my eyes. பேங்க்ல எல்லா ஹாஸ்டேஜஸோட உயிரையும் காப்பாத்தனால. I just can't believe this. நீ என் அண்ணனை புகழ்ந்து பேசுறியா? ஒருவேளை நான் உங்க அண்ணனை ஆபத்துல இருந்து காப்பாத்தினா நீ என்ன பிரைஸ் பண்ணி பேச மாட்டியா? Of course. ஆனா என்ன உன்னோட எந்த ரிலேட்டிவ காப்பாத்தனான்ட்டு நீ இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுற? ரொம்ப முக்கியமான ரிலேட்டிவ் என்னோட வைஃபை காப்பாத்திருக்கான். அதனாலதான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். So, can I see him? என் அண்ணன் எப்பவுமே அப்படிதான். That's why he is a rockstar. Yes. நான் அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவன் மேல எனக்கு ரெஸ்பெக்ட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. So, ஒருவேளை உனக்கு என் பேச்சு மேல தம்பிக்கை இல்லைன்னா நீ தாராளமா. ஓ, நான் தமிழ்ல கொஞ்சம் வீக், அதோட தெலுங்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. What do you call trust? நீ தமிழா தெலுங்கா? தமிழ். நம்பிக்கை. ஓகே, நான் சொல்றது மேல உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நாம போகலாமா? நீ உண்மையிலேயே அண்ணனை பார்க்க வந்தியா? நோ, நான் வேற ஒரு ரீசனுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். உன்னை பார்த்ததும் அந்த ரீசன் மாறிடுச்சு. ஐ அப்ரிஷியேட் யுவர் ஆனஸ்டி. அண்ணன் இன்னும் மயக்கத்துல தான் இருக்கான். நிலைமை கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு. உள்ள போய் பார்க்க முடியாது. வேணா வெளியில இருந்து பார்க்கலாம். If that okay with you, then come on. Yes. Yeah. என்ன அப்படி நிக்கிற? பிரெக்னண்டா இருக்கியா? என்ன பாருன்னு சொன்னேன். என்கிட்ட வா, சீக்கிரம் வா. ராக் ஸ்டாரை பார்த்ததுல இருந்து ஆளே மாறிட்டல. வந்ததுல இருந்து அவரையே பார்த்துட்டு இருக்க நீ. ஒருவேளை கனவு கண்டிட்டு இருந்தியா? சொல்ல முடியாது, நீ அப்படி கூட பண்ணிருப்ப. உன் கவனம் எல்லாம் அவர் மேலதானே இருக்கு. எந்த வேலைக்காக வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. நீ முதல்ல இங்க இருந்து போ. அம்மா, நீ எதுக்கு இந்த மாஸ்க போட்டுட்டு இருக்க? இதுனா ஆபரேஷன் தியேட்டரா? ஆபரேஷன் பண்ண வந்திருக்கியா நீ? நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேனே. உன்னோட மாஸ்க முதல்ல எடு. உன் ஃபேஸை எனக்கு காட்டு. நீ எடுக்கிறியா இல்ல நான் எடுக்கவா? மாஸ்க ரிமூவ் பண்ணி உன் முகத்தை காட்டு. நான் தான் உன் முகத்துல இருக்கிற மாஸ்க் எடுக்கணும் போல இருக்கே. எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? உனக்கு காது கேட்கலையா? அது ஆக்சுவலி கதவெல்லாம் சவுண்ட் ப்ரூஃப் இல்லையா, அதான் ஒன்னும் கேட்கல. உன்னை அபிய போய் 5 நிமிஷம் தான் பார்த்துட்டு வர சொன்னாங்க. உனக்கு டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்பு.
அது தனு ஆக்சுவலி டாக்டர் யாரையும் உள்ள இருக்க வேணாம்னு சொன்னாரு. அதனால தான் பாட்டி அப்படி சொன்னாங்க. பாத்தியா எப்படி இடுப்பாட்டிட்டு போறான்னு? விடுங்க பாட்டி, முதல்ல நீங்க வந்து உட்காருங்க. வாங்க. இந்த ஆலியா யார கூட்டிட்டு வரா? இவங்க என்னோட இந்து கிராணி அண்ட் இவங்க சுகந்தி பாட்டி. கிராணியா? இவங்க 2 பேரும் என் பாட்டியோட சிஸ்டர்ஸ். அம்மாவோட தங்கச்சிங்களை நம்ம சித்தின்னு சொல்லுவேன் இல்லையா? சோ இவங்க என்னோட சித்தி பாட்டி, நான் கிராணின்னு கூப்பிடுவேன். ஓகே, ஆசீர்வாதம் பண்ணுங்க கிராணி. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. தட்ஸ் பிரபா. ஹாய் பிரபா. ஹாய். இவ பிரபாவோட வைஃப் த்ரிஷா. ஹலோ. ஏப்பா ஏதாவது சாப்பிடுறியா? அக்கா, நம்ம இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ல, அதனால என்ன, கேக்குறது நம்மளோட கடமை. ஆலியா, இந்த பையன் யாருன்னு சொல்லல? ஓ சாரி, நான் ஹாஸ்பிட்டல் டென்ஷன்ல அதை சொல்ல மறந்துட்டேன். கிராணி, இவரோட பேரு கிங். அண்ணா வேர்ல்ட் ஆல்பம் பண்றான்ல, அண்ணன் கூட இவரும் பெர்ஃபார்ம் பண்றாரு. நான் அபிஷேக பாக்குறதுக்காக வந்திருக்கேன். அவன் மயக்கத்துல இருக்கான். டாக்டர் யாரையுமே உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வெல், ஓகே பிரபா, உனக்கு எந்த விஷயத்திலயாவது ஹெல்ப் வேணும்னா do not hesitate to call me. ஐ டோன்ட் திங்க் அப்படி ஒரு தேவை இருக்காது. நான் பாத்துக்குவேன். we don't need any help. That's excellent. அபிஷேக்கு உன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. Like I said, ஒரு வேளைக்கு ஏதாவது தேவைப்பட்டா I appreciate. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தடவை அவனை போய் நேர்ல பார்க்கலாமா? I won't disturb him. Come. Okay. டாக்டர் வராரு. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் இப்படி இதை ப்ராமிஸை உடைச்சிங்க? நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எதுக்கு எடுத்தீங்க? நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எதுக்கு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்காக தானே. அது கியாராக்கு அவ அம்மா நல்லபடியா கிடைக்கணும் தானே. தேங்க்யூ கியாராவுக்கு அவ அம்மாவை நல்லபடியா திரும்ப கிடைக்க வச்சதுக்கு. நீங்க அங்க என்கிட்ட எவ்வளவோ கேள்விகள் கேட்டீங்க, ஆனா நான் எந்த பதிலும் சொல்லல. ஒரு தடவை கூட உங்ககிட்ட ஒழுங்கா பேசல. ஆனா நான் இப்ப உங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேங்க. நீங்க என்கிட்ட அப்ப கேட்டீங்கல்ல, நான் உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு. எனக்கு என்னைக்குமே உங்க ஞாபகம் வரலன்னு சொன்னேன். அப்ப நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். யூனோ, அந்த பொய்ல கூட ஒரு உண்மை இருந்துச்சு. மறந்து போனதானே ஞாபகம் வரத்துக்கு நான் தான் உங்களை மறக்கவே. ஒரு நிமிஷம் கூட நான் உங்களை மறக்கவே இல்லை. எல்லா நேரமும் நீங்க மனசுக்குள்ளே தான் இருக்கீங்க. நீங்க இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? எந்திரிக்க மாட்டீங்களா? என் கூட பேச மாட்டீங்களா? எந்திரிங்க. என்ன எவ்வளவு கேள்வி வேணா கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். நான் உங்களை காதலிக்கிறேனா இல்லையான்னு ஒரு தடவை என்கிட்ட கேட்டு பாருங்க. நான் நிறைய மாறிட்டேங்க, ஆனா என் அன்பு மட்டும் மாறவே இல்லை. இன்னைக்கு என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. என் உயிரை விட உங்களை அதிகமா நேசிக்கிறேன். நீங்க ப்ளீஸ் ஒரு தடவை கண்ணு தருங்க, என்ன பாருங்க, என் கூட பேசுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
நானும் நீயும் சேர்ந்திடும் உலகை ஒரு நிமிஷமும் ப்ளீஸ் ஒரு மறந்ததில்லை. தடவை கண்ணு தருங்க. கண்கள் உறங்கும் நேரத்தில் கூட எந்திரிச்சு ஒரே ஒரு தடவை என் கூட பேசுங்க. உயிரை போன்ற என்னவள் நீயே உள்ளமும்